முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோரின் சொத்துக்களை பறிமுதல் செய்யும் பணியை தமிழக அரசு தொடங்கியிருக்கிறது. இதுகுறித்த விவரங்களை நமது செய்தியாளர் மகாலிங்கத்திடம் கேட்கலாம். மகாலிங்கம், தற்போது சொத்துக்களை பறிமுதல் செய்ய அரசு தொடங்கியிருக்கிறது. முதற்கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ளும்? இதற்கு எத்தனை காலம் பிடிக்கும்? ஒரு மாத கால அவகாசம் என்பது வழங்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்பொழுது 6 மாவட்ட ஆட்சியர்களுக்கு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸில் உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, அவருடைய தோழி சசிகலா உள்ளிட்ட 4 பேர் சம்பந்தப்பட்ட 68 சொத்துக்களை இனம் கண்டு அரசினுடைய கருவூலத்திற்கு அந்த சொத்துக்களை விற்க வேண்டும் அல்லது உடனடியாக பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இது சம்பந்தமான அறிக்கையை 1 மாதத்திற்குள் லஞ்ச ஒழிப்பு போலீசார் தற்பொழுது பெங்களூரில் இருக்கக்கூடிய தனி நீதிபதி, அதாவது மைக்கேல் டி குன்ஹா இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தார். அந்த நீதிமன்றத்தில் அறிக்கையை தாக்கல் செய்ய திட்டமிட்டிருக்கிறார்கள். எனவே அதை நோக்கித்தான் இந்த வழக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்று சொல்ல வேண்டும். இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், போயஸ் கார்டன் பங்களா, கொடநாடு பங்களா மற்றும் சிறுதாவூர் பங்களா ஆகிய முக்கியமான சொத்துக்கள் இந்த 68 பட்டியலில் இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது தற்பொழுது வழக்கில் சம்பந்தப்படாத சொத்துக்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இது குறித்து தமிழக அரசாங்கம் தான் முடிவெடுக்க வேண்டும். இதற்கும் இந்த வழக்கிற்கும் தொடர்பில்லை என்று மிக தெளிவாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த 3 முக்கியமான சொத்துக்களுக்கு வாரிசு இருக்கிறார்களா என்ற கேள்வி தொடர்ந்து எழுந்திருக்கிறது. எனவே இது குறித்து தமிழக அரசு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் என்று லஞ்ச ஒழிப்பு போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து குவிப்பு வழக்கு சம்பந்தப்பட்ட 68 சம்பந்தப்பட்ட சொத்துக்களை இனம் கண்டு முதலில் அந்த சொத்துக்கள் அரசுக்கு சொந்தமானவை என்று போர்டு வைக்க வேண்டும். அதற்கு பிறகு அந்த சொத்தை அரசாங்கம் பயன்படுத்தப் போகிறதா அல்லது அந்த சொத்தை விற்பனை செய்து அந்த பணத்தை கருவூலத்தில் செலுத்தப் போகிறதா என்பதை அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் முடிவு செய்வார்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மாவட்ட ஆட்சியர்களுக்கு இந்த உத்தரவு என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சியர்கள் அதற்கான சொத்துக்களை இனம் காணும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள். மகாலிங்கம், எந்த தொகைக்கு நிகராக இந்த 68 சொத்துகளின் பட்டியல் தயாராகி இருக்கிறது? இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதாவிற்கு 100 கோடி ரூபாய் வரைக்கும் அபராதம் என்பது விதிக்கப்பட்டது. எனவே அந்த அபராத தொகைக்காக இந்த 68 சொத்துக்கள் இனம் காணப்பட்டது. அது மட்டுமல்லாது, ஜெயலலிதாவினுடைய 91லிருந்து 94 வரை முதலமைச்சராக இருந்த பொழுது ஏற்பட்ட அவர் சேர்த்த சொத்துக்கள், அதாவது அவர் முழுமையாக தனக்கு வருமானம் இல்லை என்று சொல்லியிருந்தார். இந்த சூழ்நிலையில் அவருக்கு எப்படி இந்த சொத்துக்கள் சேர்த்தது, அவரது அதிகாரத்தையும் அலுவலகத்தையும் தவறாக பிரயோகம் செய்தார் என்றுதான் மைக்கேல் டி குன்ஹா தனது தீர்ப்பில் சொல்லியிருந்தார். எனவே அதையெல்லாம் மனதில் வைத்து இந்த சொத்துக்கள் இனம் காணும் பணி என்பது தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. இன்னும் 1 மாதத்திற்குள் இந்த பணிகள் எல்லாம் முடிவடைந்து தற்பொழுது அதற்கான பட்டியலை பெங்களூரில் இருக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பும் திட்டத்தில் டிவிஎஸ்சி அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். மகாலிங்கம், நீதிபதி குன்ஹாவின் தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதி செய்திருந்தது. அந்த வகையில் அபராதம் செலுத்தவிருக்கும் தொகைக்கும் தற்போது இந்த பறிமுதல் செய்யவிருக்கும் சொத்துக்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறதா? நிச்சயமாக 2 விஷயங்கள் இருக்கிறது. ஒன்று, சம்பந்தப்பட்ட காலத்தில், வழக்கு காலத்தில் அவர் சம்பந்தப்படாத வகையில், அதாவது பொருந்தாத வகையில் சொத்து சேர்த்தார் என்பதுதான் வழக்கு. எனவே எப்படி பொருந்தாத வகையில் சொத்து சேர்த்தார், என்னென்ன சொத்துக்களை சேர்த்திருந்தார், என்னெல்லாம் இந்த பட்டியல் இருக்கிறது என்பது குறித்த விஷயங்கள்லாம் இருக்கிறது. உதாரணத்துக்கு போயஸ் கார்டன் பங்களாவை எடுத்துக்கொண்டால், அவர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு முன்பாக இருந்து அந்த பங்களாவை பயன்படுத்தி வருகிறார். அவருடைய பெயரில் அந்த பங்களா இருக்கிறது. அவருடைய தாயாரெல்லாம் சேர்ந்து அந்த பங்களாவை வாங்கியிருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். எனவே இது மாதிரி சம்பந்தப்படாத சொத்துக்கள் எல்லாம் இந்த பட்டியலில் இணைக்க மாட்டார்கள். இந்த வழக்கில் பொருந்தாத வருமானம், அந்த சம்பந்தப்பட்ட காலத்தில் எப்படி நடந்தது, எப்படி பெற்றார்கள் என்பது குறித்த விசாரணை, அது சம்பந்தப்பட்ட சொத்துக்கள். இன்னொரு பக்கம் அபராதம் இருக்கிறது. இந்த அபராதத்திற்கு உரிய சொத்துக்கள் தற்பொழுது கையகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் உத்தரவு. எனவே இந்த 2 அம்சங்களை கருத்தில் கொண்டுதான் தற்பொழுது இந்த பட்டியல் என்பது தயாரிக்கப்பட்டிருக்கிறது. மைக்கேல் டி குன்ஹாவினுடைய தீர்ப்பில் இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எந்தெந்த சொத்து பட்டியல்கள் இருக்கின்றன, எந்தெந்த பட்டியல்கள் பொருந்தாத வகையில் ஜெயலலிதா மற்றும் அவரது தோழி சசிகலா உள்ளிட்டோருக்கு எப்படி வாங்கினார்கள், எப்படி இது பொருந்தாத ஒரு வருமானம் என்பதையெல்லாம் தற்பொழுது குன்ஹா தீர்ப்பில் இருக்கிறது. அந்த தீர்ப்பை ஒட்டித்தான் தற்பொழுது அந்த பட்டியலை தற்பொழுது டிவிஎஸ்சி போலீசார் தயார் செய்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கள், சம்பந்தப்பட்ட 6 மாவட்ட ஆட்சியர்கள், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட 6 மாவட்ட ஆட்சியர்கள் தற்பொழுது அந்த இனம் காணும் பணியை தொடங்கியிருக்கிறார்கள்.